ஆக்ட்ரஸ் ரதி அக்னிஹோத்ரி நம்ம முரட்டுக்காலை நடிகை தாங்க. இவங்க கணவர் இவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறதா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம சிவகார்த்திகேயன் மான் கராத்தே படத்துல அடிய அக்னி ரதி ஹோத்ரி அப்படின்னு சொல்லுவார்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம ரதியை பத்தி தான் சொல்லுவாரு. அவங்களோட முழு பேர் தான் ரதி அக்னி ஹோத்ரி. இவங்க பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு சொந்தக்காரங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, பாலிவுட் நடிகரான அதுல் அக்னிஹோத்ரி ரதியோட கசின் பிரதரு. அவர் தான் சல்மான் கானோட தங்கச்சியான அல்விரா கானை திருமணம் செஞ்சிருக்காங்க. இது மூலமா நம்ம ரதி சல்மான் கானுக்கு சொந்தக்காரியா ஆயிட்டாங்க. யூபியை சேர்த்த பஞ்சாபி பிராமின் குடும்பம் தான் ரதி. இவரை மிகவும் ராசியான நடிகைன்னு சொல்லலாங்க. ஏன்னா இவங்க முதல்ல சேர்ந்து நடிச்ச எல்லா ஹீரோக்களுக்கும் அந்த படம் ஒரு ராசியான படம் இல்லைன்னா திருப்பு முனையான படமா அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மிகவும் சிறு வயதுல, அதாவது 10 வயசுலயே மாடலிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க நம்ம ரதியா தான் இருப்பாங்க. எங்கேயும் இவரை தேடி கண்டுபிடிச்சு நம்ம பாரதி ராஜா புதிய வார்ப்புகள் படத்துல பாக்யராஜுக்கு ஜோடியா நடிக்க வச்சாங்க. அதுதான் இவங்களோட முதல் படம். அந்த படம் தான் இயக்குனராக இருந்த பாக்யராஜுக்கு ஒரு நடிகராகவும் ஒரு பெரிய வெற்றி கொடுத்த படம். இவங்க அறிமுகமானது என்னமோ 1979. ஆனா அடுத்த வருஷமே இவங்களோட அழகான முகம் மற்றும் மெலிதான உடம்பை பார்த்து ரஜினி கமலையும் அட்ராக்ட் பண்ணிச்சு. அடுத்த வருஷமே ரஜினி கமல் 2 பேரோட படத்துலயும் சேர்ந்து நடிச்சாங்க. ரஜினியோட முரட்டுக்கால, அன்புக்கு நான் அடிமை 2 படத்துல நடிச்சாங்க. கமலுக்கு உல்லாச பறவைகள் அப்படின்ற படத்துல நடிச்சாங்க. ரஜினிக்கு முரட்டுக்கால தான் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவா பேர் வாங்கி கொடுத்த படம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க சினிமாக்கு வந்த 2வது வருஷத்திலேயே தெலுங்குல சிரஞ்சீவியோட புன்மானி நாகு அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க. அந்த படம் தான் சிரஞ்சீவிக்கு அதிக ரசிகர்களை பெற்று தந்த ஒரு படம்னு சொல்றாங்க. முதல் வருஷம் தமிழ், அடுத்த வருஷமே தெலுங்கு, அதற்கு அடுத்த வருஷமே ஹிந்தி. இப்படி முதல் 3 வருஷத்துல 3 லாங்குவேஜ்லயும் அடிச்சு கலப்புனது நம்ம ரதி அக்னிஹோத்ரி மட்டும்தான். இவங்க 1981 கமலோட சேர்ந்து ஏக் துஜே கேலியே அப்படின்ற ஒரு ஹிந்தி படம் கே பாலச்சந்தர் சாரோட படத்துல நடிச்சாங்க. அந்த படம் தான் கமலுக்கு ஹிந்தியில ஒரு பெரிய அடையாளத்தை வாங்கி கொடுத்த படம். இந்த படம் அந்த டைம்ல ஹிந்தியில பெரிய ஹீரோவான அமிதாப் பச்சனோட கலெக்ஷனையும் அடிச்சு தூக்கி 10 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச படம்னு சொல்லுவாங்க. இப்படி ரஜினி, கமல், பாக்யராஜ், சிரஞ்சீவின்னு எல்லா பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஆன லக்கி படத்தை கொடுத்தவங்க தான் நம்ம ரதி அக்னிஹோத்ரி. ஆனா இந்த ஏக் துஜே கேலியேக்கு ஹிந்திக்கு போனாங்க பாருங்க, அதுக்கப்புறம் அங்கேயே டேரா போட்டாங்க. தமிழ் பக்கமே வரல. சுமார் 150 படத்துக்கு மேல நடிச்சிருக்காங்க நம்ம ரதி. இவங்களுக்கு கல்யாணம் ஆனது 85. 88 சினிமாவில் விட்டு விலகி குடும்பத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. தொழிலதிபர் மற்றும் கட்டிட கலைஞரான அனில் விர்வானி அப்படின்றவர் தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா சினிமால பயங்கரமா ஜெயிக்கிற எந்த ஹீரோயினும் அவங்களோட பர்சனல் லைஃப்ல தோத்துருவாங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம ரதியும் வராங்க. ஆமாங்க, 2015 இவங்களோட கணவர் அனில் விர்வானி மேல காவல்துறையில ஒரு புகார் கொடுக்குறாங்க. தனது 30 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில கணவர் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பப்படுத்துறதா தெரிவிச்சிருந்தாங்க. தனது மகனின் எதிர்காலத்துக்காகவும் சமூக மதிப்பிற்காகவும் இத்தனை ஆண்டுகள் பொறுத்து கொண்டதா அவங்க ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாங்க. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் 2015 தான் இவங்க கணவரோட டிவோர்ஸ் வாங்கினாங்க. 2001 திருப்பியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட முதல் படமும் தமிழ் படம் தான். திருப்பியும் இவங்க 2001 ரீஎன்ட்ரி கொடுத்த படமும் தமிழ் படம் தான். ஆமாங்க, மஜ்னு படத்துல ஹீரோயினோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு தனுஜ் விர்வானி அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு. அவரும் இப்ப பாலிவுட்ல நடிகரா தான் இருக்காரு. இப்போ நம்ம ரதி அக்னிஹோத்ரி போலந்துல தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த வீடியோ மூலமா நம்ம ரதி அக்னிஹோத்ரியை நீங்க ரிமெம்பர் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க பயோஸ்டார் சேனல். சினிமா நடிகர், நடிகைகள் மற்றும் சீரியல் நடிகர்களின் சுவாரஸ்யமான பயோடேட்டா அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.